ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு செவ்வாய் சுபத்துவம். செவ்வாய் சுபத்துவமும் மருத்துவ தொழிலும் ஒருவருக்கு இருக்குங்க. அதை பத்தி விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனது மேன்மை மிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி அதில் தான் பலன்களை இருக்குது. கோச்சாரம்னால அதைத்தான் சொல்லணுங்க. திருக்கணிதப்படி தான் சொல்லணும். ஜாதகம் கோச்சாரத்தை திருக்கணி தான் சொல்லணும். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படி யூடியூப்ல கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், வெளிநாடு பயணம், முதல் திருமணம், இரண்டாம் திருமணம், திருமண தோஷம் இருக்கா, எத்தனை வயசுல திருமணம் செய்யணும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படிங்கிற வீடியோக்கள் 1200க்கும் மேற்பட்ட வேலை, தொழில், வேலையா தொழிலா, படிக்கிறது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று வருத்தப்பட தேவையில்லை. அதுதான் அமைப்பாக இருக்கும். இப்போ அடிப்படை பலம், அடிப்படையில் ஜாதகம் எப்படி இருக்குன்னு அந்த அமைப்பை வச்சு தான் பலன்களை நான் எடுக்கிறேன். அதன்படி வீடியோக்கள் 1200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், நுணுக்கமான வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு என்ன தொழில் செய்யலாம், என்ன படிக்க வைக்கலாம், வயசுக்கு தக்கன உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு இப்போ படிக்கிற அமைப்புகள் கல்வியாண்டு வரப்போகுது. இதன் அமைப்பில் நீங்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் அரைகுறையாக நம்பிக்கிட்டு வர்றவங்களும் என்னோட ஆஃபீஸில் வரும்பொழுது ஜாதகம் தான், கிரகங்கள் தான் நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறத உணர்த்தி தான் அனுப்புகிறேன். பொதுவான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்கிறேன். அவருடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறது நம்மளுடைய இயல்புங்க. கட்டண முறையில் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். இப்போ செவ்வாய் சுபத்துவமும் மருத்துவ தொழிலும் இதை விளக்குவோமுங்க. இந்த ஜாதகம் 13/1/1997, இப்போ 29 வயசு ஆகுதுங்க. அவர் மதுரையில் பிறந்தவர். பரணி 1ஆம் பாதம். சரியா? பௌர்ணமி அது மிக முக்கியம். பௌர்ணமி யோகமான ஜாதகங்களுக்கு மேற்கொண்டு யோகத்தை கொடுக்கும். சந்திர அதியோகம் கொடுக்கும்ல, இப்படி அமைப்பு தாங்க. இப்ப விளக்குவோம். முதல்ல எதுவுமே லக்னம் நமக்கு நல்லபடியா இருக்குன்னு சொல்றோம்னா லக்னம் தான் முக்கியம். அடிப்படையில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது தான் முக்கியங்க. ரிஷப லக்னம், குரு பார்க்கிறார், அவ்வளவுதான். சரியா? சரி, வருமானம் செவ்வாய் மருத்துவ தொழில் எப்படி அமையும்? செவ்வாய் சுபத்துவம் ஆகணும். எப்படி? குருவோட வீட்டில் சுக்கரனோட இணைவுல செவ்வாய் இருக்காருங்க. மற்ற கிரகங்களுக்கு ஏதாவது சுப தொடர்பு இருக்கா? இல்லை. இப்ப சந்திர பௌர்ணமியில இருக்கிறாரு. அப்ப அதியோகப்படி பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அது பாவச்சந்திர பௌர்ணமி இருந்தாலும் ஒரு சத்து தானே, அதை பத்தி பேச வேணா. புதனுக்கு விழுகுது. அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் 6 7 5 6 7 முக்கியமான பாவங்கள். இதுக்கு பௌர்ணமியுடைய யோகம் இருக்குது. மெயின் பாயிண்ட் இதுல பார்த்த உடனே மருத்துவமானு கேட்டதுக்கு காரணம், எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதனுடைய தொழில் அமையும், அதனுடைய எண்ணங்கள் வழியா நமக்கு இருக்கும். மருத்துவம்னா 2ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். லக்னத்துக்கு 2ஆம் இடம். சுக்கிரன் குருவோட வீட்டில் இருக்காரு. செவ்வாய் தான் மருத்துவத்துக்குன்னு சொல்லியாச்சு. குரு வீடு இது. சரியா? இப்போ குரு நீசமா இருக்காரு, நம்ம கணக்கூடாது. குரு சனி பரிவர்த்தனை அடையும் பொழுது இங்க அவர் பலமாக ஆயிடுவாருங்க. குரு பார்வை இங்க இருந்தா பார்க்கும், இங்க இருந்தா எடுக்கணும். ஆனா இங்க நீச குரு பலமான குருவா மாறிடுவாருங்க. பரிவர்த்தனையுடைய சுட்சுமம் அது. இப்ப குரு வீட்டுல செவ்வாய், குரு வீட்டுல சுக்கிரனுடைய இணைவு பெற்றிருக்காரு. 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. இதுதான் மருத்துவ தொழில் சொல்லியாச்சு. சரி, குரு பார்வை எக்ஸ்ட்ரா பார்ப்போம். 3ஆம் இடத்துக்கு ஒரு நம்பிக்கை, சகோதரம், இந்த அமைப்புக்கு குருவுடைய பார்வை இருக்கு. அதுக்கடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குங்க. எந்தெந்த இடத்தை பார்க்குதோ லக்கணத்தை இவரை பலமான ஆளாக்குவார், யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடம் நம்பிக்கை, இல்லறம், சகோதரம் இதெல்லாம் வரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். இதெல்லாம் அப்ப அடிப்படை பலமா நல்லா இருக்கு. அதனாலதான் இவர் மருத்துவர். முக்கியமா தசாபுத்திகள் தான் நம்மளுடைய யோகமா இருக்கு. தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு இப்ப சந்திர தசை, ஒளியான தசை நடக்குது. அடுத்து சுபத்துவமான செவ்வாய் தசை வரும். அப்புறம் ராகு, சூரியனுடைய வீட்டுல உள்ள ராகு அந்த பௌர்ணமி யோகத்தை எடுத்து செய்வார். அப்புறம் குரு பகவான் வரும்போது லக்னத்தை பார்க்குற அமைப்பு பூர்வ புண்ணியம். அப்போ அடுத்தடுத்து தசாபுத்திகள் இருக்கு. மேசத்துக்கு தான் இதுல ஒரு முக்கியமான சொல்றேன். மேசத்துக்கு
சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய், ராகு நன்மை செய்யுங்கிற பொதுவான அமைப்பு. மேசலக்கணமாக இருந்து இந்த தசைகள் வந்தாலுமே கெட்டு போறது இருக்குது. கிரக அமைப்புகள் தான் வச்சு பார்க்கணும். இப்போ ரிஷப லக்கணம் தான், இதுக்கு வந்து சுக்கிரன், புதன் இதுதான் நன்மை செய்யும், சனி இதுதான் நன்மை செய்யும் சொல்றோம். ஆனா இங்க வர்றது தசைகள் வந்து மேசலக்கணத்துக்கு வரக்கூடிய யோக தசைகளான சந்திரன், செவ்வாய், ராகு, குரு நன்மை தான் செய்யும், சுபத்துவம் ஆகுது இல்ல. ராசி வேற ஆகுது, மேச ராசி வேற 50% எடுத்துக்கிறோம். இந்த தசாபதிகளை ராசிப்படி நல்லாவும் இருக்கு, லக்கணப்படியும் சுபத்துவமா இருக்கிறதுனால இவர் வாழ்க்கையில மருத்துவத்துல நல்லா சம்பாதித்து இருப்பார் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல வந்து சர்ஜரி மருத்துவரா, ஒரு உதவி மருத்துவரா இருக்காரா, அரசு மருத்துவரா இருக்காரா, சிம்ம வீடு வெளிச்சமா இருந்தா அரசு மருத்துவரா இருப்பாரு, சிம்ம வீடு வெளிச்சம் இல்லை, அதனால ஒரு நல்ல ஒரு மருத்துவர்ல கைது நுணுக்கமான நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய மருத்துவராக இருப்பாரு சொல்லிவிட்டாங்க. உங்களுக்கு மருத்துவ தொழில், அதாவது உங்களுக்கு மருத்துவம் படிக்கலாமா, பிள்ளைகளுக்கு படிக்கலாமா, பேர குழந்தைகள் படிக்கலாமா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதிக சுபத்துவ கிரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் மூலம் சிறப்பாக உங்களுக்கு பலன் கூறப்படும். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.